விளையாடி தொலைக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு பல்ல கடிச்சிக்கிட்டு யார் உள்ள வராது ரஞ்சி டிராஃபிக்குள்ள 2012க்கு அப்புறமா அப்படின்னா யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி 2012 கடைசியாக ரஞ்சி டிராஃபி ஆடிய ஒருவர் இன்று மீண்டும் வருகிறார். நாயகன் மீண்டும் வரான் அப்படின்னு சொல்லி உள்ள வருவது விராட் கோலி. எஸ், ராஜா கோலி இப்போ என்ட்ரியை போடுறாப்புல. ஏற்கனவே நம்முடைய ரஞ்சி டிராஃபி மும்பை மேட்ச்சில் ஆடுறதுக்காக வந்துட்டு தன்னுடைய அறிவிப்பை அறிவித்திருந்தார் ரோஹித் சர்மா அவர்கள். அதை தொடர்ந்து இன்னும் சில மணி நேரங்கள் கழித்து நேற்று வந்து செய்தி என்ன அப்படின்னா, விராட் கோலி வந்துட்டு அண்ணே நானும் வரேன் இருங்கண்ணே, ஐயோ படுத்துறாங்களே என்னை, இப்போ என்னடா உங்களுக்கு வேணும், ரஞ்சி டிராஃபி ஆடணுமா, ஆடி தொலைகிறேன்டா, ஐயோ படுத்துறீங்களே என்னைய அப்பா சை. What the? I just don't understand. What is this? One Ranji Trophy match you want me to play as if this BCCI is one. Oh my God அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்துட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்காப்புல தலைவன். நான் எவ்வளவு பெரிய ஆள், என்னைய போய் ரஞ்சி டிராஃபி மேட்ச் ஆடு, அது ஆடலைன்னா உனக்கு வந்து டெஸ்ட்டில் ஒழுங்காக இடம் கிடையாது, நீ ஏன்டா இப்படி படுத்துனீங்களா எப்பா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து தனியாக ஒரு வழியாக தன்னுடைய கால் சீட்டை கொடுத்துருக்காப்புல விராட் கோலி அவர்கள்ன்ற செய்தி வந்துருக்குது. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவரும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ரோஹித் சர்மாவை நினச்சி பாருங்கள் நீங்கள், ரோஹித் சர்மா அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் ஃபார் மும்பை இந்த ரஞ்சி டிராஃபி மேட்ச் வெரி குட்னா. ஸோ அதனால் வந்து அங்கே வந்து மும்பை இந்தியன்ஸ் தயாராகிட்டாங்க. எஸ், 20ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண அந்த ஸ்குவாடில் அவரோட பேரை வச்சு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டே போட்டாச்சு. பட் டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க, டெல்லி கிரிக்கெட் அசோசியேஷன்லேருந்து வந்து அண்ணே வணக்கம்ண்ணே எல்லாருக்கும், வணக்கம்ண்ணே பிரஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் நல்லா கேட்டுக்குங்க. ராஜா கோலி என்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காப்புல, முதல் மேட்ச்சுக்கு தான் என்னால் வர முடியாது, சௌராஷ்டிரா கூட ஆடும்போது 2வது மேட்ச்க்கு வந்துடுறேன், ரெயில்வேஸ் கூட ஆடுற மேட்ச்சுக்கு இந்த மாத கடைசியில் 30ஆம் தேதி போல் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு நம்ம ராஜா கோலி வாராரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி டெல்லி கிரிக்கெட் அசோசியேஷன் சொன்ன செய்திகள் வந்து வெளியே வந்து உள்ளா வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த நேரத்தை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சீனியர் பிளேயர்ஸ் வரும்போது ஏன்டா நான் வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிருக்கேன், இவங்க தான் ஆல்ரெடி இந்தியா டீமுக்குள்ளே போயிட்டாங்களே, எனக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும், என்னைய பிளேயிங்கில் உள்ள ஆட விடுங்கடா அப்படின்னு பல பேர் பின்னாடி வந்து கூக்குரல் இட்டுக்கிட்டு இருந்தாலும் ஸ்டார் பிளேயர்ஸ் எப்போங்க உள்ளே வருவாங்க, அப்போ தாங்க ரஞ்சி டிராஃபி சூடு பிடிக்கும், பல பேர் பார்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வட்டாரம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் ஏங்க அவங்க ஃபார்ம்லேயே இல்லைங்க, அப்படியே ஃபார்மில் இருந்தாலும் கூட ரஞ்சி டிராஃபின்றது நம்ம வந்த வழி இல்லையா, அதை மறந்துட்டு நேரம் அப்படியே போய் ஐல் ஜஸ்ட் கோ ஒன்லி டு ஆஸ்திரேலியா ஆஃப்ரிக்கா அப்படின்னு அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. நம்ம ஊரில் இருக்கிற லோக்கல் கேம் ஆடணும். நம்ம என்ன தான் வெளியூருக்கு நாளைக்கு போயிட்டு வந்துட்டோம், அமெரிக்காவில் வேலை பார்க்குறான்ப்பா, ஆப்பிரிக்காவில் வேலை பார்க்குறான்ப்பா அப்படின்னே ஊருக்கு வந்தோடனே நம்ம பக்கத்து வீட்டு பையன் இவன் என்னப்பா நம்ம கூட விளாடுவானா, இவெல்லாம் பெரிய ஆளுப்பா நினச்சிட்டுப்பான். அப்போ நம்ம பேட்டை கொடுறா அப்படின்னு தெருவில் போய் நின்று ஒரு 2 பால் தட்டுறது இல்லையா, அப்போ தான் பரவாயில்லையா வெளியூருக்குலாம் போயிட்டு இருந்தாலும் நம்ம பையன் அவ்வளோ தான் கேட்குறான் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை. அது வந்து நம்ம வீரர்கள்கிட்டையும் இருக்கணும். இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆட்டாங்கன்னா இவங்களாம் ரஞ்சி ஆடுவாங்களாப்பா, இவங்களாம் துளி போடுவான், அந்த கதையே இருக்கக்கூடாது. சின்ன சின்ன டோர்னமெண்ட் விஜய் ஹசாரே டிராஃபிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையுமே ஆடணும், புரியுதா அப்படின்னு இன்றைக்கி பிசிசிஐ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த விஷயம் ஹெல்த்தியான விஷயமா இல்லையா, தேவையா இல்லையா, முடியுமா முடியாதா, சாத்தியமாக கிடையாதா இப்படின்ற பல கேள்விகளுக்கு மத்தியில் இப்போ ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி அவங்களுடைய அணிக்கு இவர் மும்பைக்கு அவர் வந்து டெல்லிக்கு விளையாடுறதுக்காக தயாராகி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி. இதில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? விராட் கோலியெல்லாம் வந்து முதல் மேட்ச் கழுத்தில் சுழுக்குன்னாரு, இப்போ 2வது மேட்ச் வரேன்றாரு திடீர்னு, என்னான்னு ஒன்றும் புரியல எனக்கு, என்னாவோ அப்படின்றீங்களா, இல்லை நல்ல விஷயம் என்னன்றீங்களா? கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன். அது வர்ற உங்களை வந்து விடைபெறுதுங்கள். ஓகே பாய்.